KS ரவிக்குமார் இயக்கத்தில் சபரி சவரன் இயக்கி இருக்கிற லாஸ்லே மற்றும் தர்ஷன் நடித்திருக்கிற கூகுள் குட்டப்பா விரைவில். பினோமோ இது வந்து ஒரு ஆன்லைன் ட்ரேடிங் ஆப்புங்க. இந்த ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் மூலமாகவோ இல்லை பின்ட் கமெண்ட்டில் இருக்கிற லிங்க் மூலமாகவோ கிளிக் பண்ணி வந்து டவுன்லோட் பண்ணலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆஃபர் கோடை வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் எல்லாம் வந்து கிடைக்கும். ரிமெம்பர், ட்ரேடிங் இஸ் அ வெரி ரிஸ்கி பிஸ்னஸ். ஸோ ரியல் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டெமோ ட்ரேட் வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள். அதோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுங்க. ஒன்ஸ் இந்த டெமோ ட்ரேட் வந்து பண்ணி பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ரியல் ட்ரேட் வந்து பண்ணுங்கள். பினோமோவில் நீங்கள் வந்து ரியல் ட்ரேட் பண்ணி அப்படி வர லாபத்தை டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேடிஎம், கூகுள் பே, ஃபோன்பே இந்த மாதிரி ஆப்ஸ்க்கு டேரெக்டாக நீங்கள் வந்து இது பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து மாற்றுறதுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் வந்து அவங்க தராங்க. பினோமோ அப்படிங்கிறது வந்து நீங்கள் ரெகுலராக இன்கம் அதை தாண்டி ஒரு அடிஷ்னல் இன்கம் பண்ணுறதுக்கு ஒரு சிறந்த முறை அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்படி பயன்படுகிற பல்லாயிரக்கணக்கான பினோமிஸ்ட்டில் நானும் ஒருத்தன் அப்படின்னு வந்து நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஆல்வேஸ் ரிமெம்பர், ட்ரேடிங் இஸ் அ வெரி ரிஸ்கி பிஸ்னஸ். ஸோ பினோமோ மூலமாக ட்ரேட் பண்ணுங்கள், ஜெயிங்க. smileytrips.com உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக வந்து டூர் போகணும், அட்டகாசமான டூர் பேக்கேஜ், அஃபோர்டபுளாக நல்லா சேஃபாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் சரி, இல்லை அப்ராடில் வந்து டூர் பேக்கேஜஸ் வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் சரி, தாராளமாக உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், பக்காவை வந்து பண்ணி தருவாங்க. இப்போ அந்த டூர் பேக்கேஜஸ் போக இவங்க உலகம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரான்ச்சைஸ் வந்து தராங்க. ஸோ ஃப்ரான்ச்சைஸ் வந்து நீங்கள் 5 to 10 lakh rupees இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நீங்கள் ஃப்ரான்ச்சைஸ் ஆரம்பித்து உங்கள் பிஸ்னஸ் வந்து சூப்பராக எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு எல்லா விஷயமே வந்து அவங்க பண்ணி தராங்க. ஸோ smileytrips.com உங்களுக்கு டூர் அப்படின்னாலே ஸ்மைலி ட்ரிப்ஸ் வந்து ஞாபகம் வரட்டும். இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற டீட்டெயில்ஸ்க்கு. KGF 2 சாப்டர் 2 அந்த படத்துடைய ரிவ்யூ. இந்த படத்துக்கு வந்து இந்த ரிவ்யூக்கு வந்து நிச்சயமாக வந்து ஸ்பாய்லர்ஸ் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து வந்து இந்த ரிவ்யூ வந்து பார்க்காதீங்க. ஸ்பாய்லர்ஸ் ஏன் அப்படின்னா ஒரு சினிமா அப்படிங்கிறது வந்து ஃப்ரேமுக்கு செலவு பண்ணுச்சுன்னா அந்த சினிமா எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வீச்சு மாறும் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு வந்து சொல்லலாம். பிரசாந்த் நீல் இந்த படத்துடைய இயக்குனர், அவரை வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வர கேரக்டர் ராக்கி பாய் அவர் கூடயே வந்து நீங்கள் வந்து கம்பேர் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போது ஒரு தெலுங்கு சினிமாலேயோ ஒரு ஹிந்தி சினிமாலேயோ ஒரு தமிழ் சினிமாலேயோ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஆம்பிஷியஸாக ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறேன், நான் அதை வந்து பெருசாக வந்து ஜெயிக்க வைக்கிறேன் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் ஓரளவுக்கு வந்து ஈஸி தான். ஏன்னா நாம் இங்கே வந்து எஸ்டாப்ளிஷ்டாக ஒரு 30-40 வருஷமாக கோல் வச்சிட்டு இருக்கிறோம் இந்த 3 இண்டஸ்ட்ரியுமே. பட் ஒரு கன்னடா சினிமாவில் நான் வந்து இந்தியா மட்டும் கிடையாது, இது வேர்ல்டு இஸ் மை டெரிட்டரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கதையை வந்து இப்போது இன்றைக்கி KGF 2 வந்து எல்லோரும் கொண்டாடுறது பெரிய ஆச்சரியமே கிடையாதுங்க. ஆனால் KGF எழுதுறதுக்கு ஃபஸ்ட்டு சாப்டர் எழுதுறதுக்கு ஒரு தைரியம் வேணும்ல. இதை எழுதலாம், இது நம்ம கன்னடா சினிமாவில் தான் எடுக்கிறோம், ஆனால் இது இந்தியா லெவலில் போய் நமக்கு ஹிட் ஆகும், நான் ஏன்னா எமோஷன்ஸ் வந்து நம்ம கரெக்டாக வச்சுருக்கேன், இது எழுதுனதுக்கப்புறம் KGF 2 ஒன்று அமையும் அப்படின்னு வந்து ஒருத்தரை நம்பி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறது இருக்குல்ல, அதை பிரசாந்த் நீல் பண்ணியிருக்காருல, அவர் தான் டைரக்டர் ஆக்சுவலாக. இப்போ வந்து பாருங்கள், நீங்கள் கன்னடா சினிமாவுக்கு 2 படத்தில் வந்து மிகப்பெரிய அட்ரஸை வந்து வாங்கி தந்தாச்சு. இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் வந்திருக்குது, இல்லை அப்படிங்களா. ஆனால் இன்றைக்கி வந்து எவ்வளோ ஹிந்தி சினிமா ப்ராமினெண்ட்டோ, எவ்வளோ தெலுங்கு சினிமா ப்ராமினெண்ட்டோ, எவ்வளோ தமிழ் சினிமா ப்ராமினெண்ட்டோ, அதே அளவுக்கு வந்து கன்னடா சினிமா ப்ராமினெண்ட் ஆகிறதுக்கு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரீசன் பிரசாந்த் நீல் அப்படிங்கிறது அவருடைய முயற்சி அப்படின்னு வந்து சொல்லலாம். என்ன ஒரு ஒர்க்குங்க. நீங்கள் வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ஒரு விஷயம் நல்லா தெரியும். வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டெக்னிக்கலாக வந்து எல்லாமே அவங்ககிட்ட கிடையாது, அவங்ககிட்ட இருந்த விஷயங்கள் ரொம்ப கம்மி தான். கிராஃபிக்ஸே எடுத்துட்டிங்கன்னா, VFX எடுத்துட்டிங்கன்னா பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சின்ன சின்ன பிசுறுகள் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். ஆனால் அவங்க நம்பினது வந்து ஒன்றுமே கிடையாது. ஸ்க்ரீன் பிளே ஸ்கிரிப்ட், ரைட்டிங், ஸ்க்ரீன் பிளே ஸ்கிரிப்ட், இதை மாறி 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 வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, அம்மா வந்து குழந்தைய அணைச்சிக்கிற மாதிரி வந்து அணைச்சிக்கிட்டு அவங்க ஒவ்வொரு ஷாட்டும் ஒவ்வொரு ஃப்ரேமும், அந்த 24 ஃப்ரேம் இருக்குன்னா அந்த 24 ஃப்ரேமுக்கும் ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் வேலை செஞ்சாங்காட்டிக்கு உங்களுக்கு அந்த சின்ன சின்ன குறைகள் எதுவுமே வந்து தெரியாமல் உங்களுக்கு தள்ளி விட்டுட்டு நீங்கள் படத்தை வந்து போய் உட்காந்து பார்த்துருவீங்க. அதாவது எந்த அளவுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொத்த படத்துலேயே உங்களை எதாவது ஸ்லோ பண்ணுறது அப்படின்னா ஒரு 5 to 7 நிமிஷம் எங்காவது அப்படியே உட்காந்து என்னப்பா அது அப்படின்னு ஏதாவது யோசிக்க வைக்கும், மற்றதெல்லாம் யோசிக்க வைக்காது. உங்களுக்கு கூஸ் பம்ப் தான் அடுத்தது என்ன அப்படிங்கிறது அட்ரினலின் ஒன்று இருக்கும். வெளில வரும்போது அவ்வளோ ஒரு நல்ல ஒரு கட் ஃபீலிங்கோடு வந்து வெளியில் வருவீங்க. அதை வந்து KGF 2 பண்ணுது அப்படின்னா ரைட்டிங் கிட்டத்தட்ட வந்து 200 ரைட்டர்ஸ் பக்கத்தில் வந்து ஏதோ கோஆர்டினேட் பண்ணி ஏதோ பிரித்து கொடுத்து அவ்வளோ தூரம் வந்து உள்ளே வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னு வந்து நான் கேள்விப்பட்டேன். அந்த ரைட்டிங் வந்து எவ்வளவு இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது வந்து அந்த சீன் எக்ஸிக்யூட் ஆகி நாம் ஆடியன்ஸ் அப்படி உறைஞ்சு போய் ஆடியன்ஸ் பார்த்தாங்க. இன்றைக்கி ஒரு துளி வர்றப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுஸ் விட்டுட்டு அப்படி வந்து உட்காந்தாங்க. பட் ஆனால் படம் ஸ்டார்ட் பண்ணதில் அப்படியே உறைஞ்சு போய் படம் ஃபுல்லாக அப்படி வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க. அதுதான் இந்த படத்துடைய மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன்.
இன்னும் பெட்டராக நிறைய விஷயங்கள் சொல்லணுங்க. அதுக்கு முன்னாடி வந்து இடையில விளம்பரம் தான். அதான் சிக்கன் ஒன்லி சிக்கன் அப்படின்ட்டு வந்து ஒரு பிஸ்னஸுங்க. அட்டகாசமாக வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியான சிக்கன் அதை வந்து சப்ளை பண்ணுறாங்க. அதுக்கு வந்து கடைகள் பண்ணி ஃப்ரான்ச்சைஸ் வந்து தர்றாங்க. 0 ஃப்ரான்ச்சைஸ் ஃபீ வந்து பண்ணி உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து நீங்கள் கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா மாதம் 20-30,000 ரூபா ரொம்ப ஈஸியாக லாபம் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து வழங்கி இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த நம்பரை வந்து மறக்காமல் கூப்பிடுங்க. நம்ம ஆட்கள் வந்து பண்ணுகிற ரொம்ப ஒரு நேர்மையான ஒரு பிஸ்னஸ். தயவுசெய்து வந்து இந்த நம்பரை கால் பண்ணி வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ என்னடா அந்த ஸ்பாய்லர்ஸ் என்னடா என்ன சொல்ல வர நீ அப்படின்னா, இந்த படத்தில் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 2 சீன் எடுத்துக்கலாம். அதில் ஒரு மெயின் ஒரு சீன் எடுத்துக்கலாம். அதாவது ஃப்ரேமுக்கு செலவு பண்ணுறது என்ன பண்ணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு சாம்பிள் ஒன்று எடுத்துக்கலாம். யஷ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வருவார். அவரோட ஒரு சின்ன ஒரு பிட்டு தங்கத்தை வந்து ஒரு போலீஸ் தூக்கிட்டு வந்துடும். அப்படி அந்த தங்கத்தை மீட்கிறதுக்கு வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வருவார். அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 50-60 போலீஸ்க்கு மேலே வந்து இருப்பாங்க. நீங்கள் அந்த ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு புரியும். அந்த ஃப்ரேமில் கடைசி தூரத்தில் நின்றுக்கிற முன்னாடி ஒரு டீ பையன் ஒருத்தர் இருப்பான், சின்ன பையன். அந்த டீ பையன் தான் பில்டு பண்ணுவான். யஷோட கேரக்டர் வந்து அவன் தான் பில்டு பண்ணி விடுவான். அவரோட பேர் இதுரா, அவரை நாங்கள் ராக்கி பாய்னு கூப்பிடுவோம் அப்படிங்கிறப்ப நீங்கள் அப்படி ஏறி நிற்கும். ஆனால் அந்த ஃப்ரேமோட கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கடைசி கேரக்டர் கூட வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அட்மாஸ்பியர் நிற்கிறாள், உங்களுக்கு பயங்கரமாக அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணி நிற்பாங்க. இப்போது இது பேர் தான் ஃப்ரேமுக்கு செலவு பண்ணுறது. ஏன்னா இப்போது இந்த 50 பேரை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து நடிகருக்கே எல்லா சம்பளம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த இடத்துல அந்த 50 பேர் அப்படிங்கிறது வந்து 30 பேர் ஆயிருக்கும், இல்லை 20 பேர் ஆயிருக்கும், முடிஞ்ச சில டைம் 5 பேர் கூட ஆயிருக்கும். அந்த 5 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல ஒரு 3000 ரூபா சம்பளம் கொடுத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் வந்துடுவான், இல்லை ஒரு 5000 ரூபா கொடுத்து நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் வந்துடுவான். அங்கே காசு இருக்காது, அதான் நடிகருக்கே சம்பளம் கொடுத்தாச்சே. அப்போ என்னன்னா ஏதோ ஒரு ஆர்டிஸ்ட்டை போட்டு அவன் ரியாக்ஷன் தப்பாக இருக்கும். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட அந்த சீனோட பில்டப்பையே மொத்தமாக கெடுத்து படத்தையே கெடுத்துருக்கும். ஆனால் அது எல்லாம் பண்ணல அவங்க. நீங்கள் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி எந்த இடத்துலலாம் க்ரௌட் இருக்கோ, நீங்கள் 500 பேர் இருக்கிற க்ரௌட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 பேருமே ஒரு சீனுக்கு வந்து கரெக்டாக ரியாக்ட் பண்ணி அப்படி நிற்பாங்க. ஒரு எமோஷன் சீன், ஒரு பயம் வருது அப்படின்னா அந்த 500 பேருமே பயப்படுறதை உங்களால் பார்க்க முடியும். எந்த ஃபைட்டுமே ஒரு 200 பேர் கம்மியாக கிடையாது, கொஞ்சம் பெருசாக தான் தெரியும். ஆனால் அந்த பெருசு அந்த பிரம்மாண்டம் தான் அந்த ஹீரோவோட இமேஜை நமக்கு ஏற்றி இவன் பண்ணுவான்ப்பா இதெல்லாம், ஏன்ப்பா இவன் வந்து என்னப்பா இந்தியாவே கண்ட்ரோல் வைக்கிறேன் அப்படிங்கிறான், பண்ணுவான்ப்பா அப்படின்னு அந்த ஸ்கிரிப்ட் மூலமாக அந்த கேரக்டர் வந்து பிலீவபிள் ஆக்குறது இருக்குல்ல, அந்த மேஜிக்கை வந்து இந்த படம் பண்ணியிருக்குது. அந்த ஒரே ஒரு ரீசன் தான் இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டை வந்து இன்றைக்கி படைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். சந்தேகமே வேணாம், கவலையே விட்டுக்காதீங்க, தட்டி தூக்கிடும். இன்றைக்கி மத்தியானத்துலேருந்து தட்டி தூக்கும். எப்படி வந்து அங்கே உள்ள ராக்கி பாய் வந்து த வேர்ல்டு இஸ் மை டெரிட்டரி அப்படின்ட்டு வந்து தலைவன் நிற்கிறானோ அதே மாதிரி தட்டி தூக்கும். உழைப்பு யஷ் எல்லாம் என்னங்க அப்பா, சஞ்சய் தத் யஷ் அந்த நிலக்கரி அந்த இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சண்டையில் மட்டுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 கிலோ நிலக்கரி தின்றுப்பாங்கன்னு நினைக்கிறேன். வெறும் குப்பை தான், நிற்கவே முடியாது. நமக்கு ஃப்ரேமில் பார்த்தாலே பயமாக இருக்குது, இதில் போய் எப்படா இவங்க சண்டை போட்டாங்க, எப்படா இது பண்ணாங்க அப்படின்னு. ஆனால் அந்த பேஷனில் பண்ணது வந்து நமக்கு நல்லா தெரியுது. அதோட ரிசல்ட்டுங்க என்றைக்குமே வந்துங்க ஷூட்டிங் கம்ஃபர்டபுளாக இருந்துருச்சுன்னா ரிசல்ட் பயங்கரமாக இருக்கும். ஷூட்டிங் ரொம்ப டஃப்பு உருக்கி எடுத்துட்டாங்கன்னா அந்த ரிசல்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து KGF 2 அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒவ்வொரு நடிகருமே சரி, சஞ்சய் தத் ஆகட்டும், நீங்கள் பிரகாஷ் ராஜ் ஆகட்டும், ஒவ்வொரு நடிகரும் இவங்க ரவீனா டேண்டன் ஆகட்டும், ரவீனா டேண்டன்லாம் வந்து கண்ணிலேயே நிறையா அந்த ஒரு டான் அவனோட பவரை வந்து நம்ம கண்ணிலேயே காமிக்கணும், அந்த பயத்தை இல்லை பவரை கண்ணிலே அப்படி காமிக்கணும். அதெல்லாம் எக்ஸ்பிரஷன் ஒன்று பண்ணியிருப்பாங்க. இது வந்து எபிட்டோம் ஆஃப் கமர்ஷியல் சினிமாங்க KGF அப்படிங்கிறது. வி ஷுட் செலிப்ரேட் வித்தவுட் எனினா அந்த பவுண்டரிஸ் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு வி ஷுட் செலிப்ரேட் ஹோல் ஹார்ட்டட்லி. இந்த படத்தை வந்து செலிப்ரேட் பண்ணணும். ஆமாம், வயலன்ஸ் எல்லாமே இருக்குது. என்ன அவன் ஒன்றும் இங்கே வந்து உட்காந்து அவன் ஒன்றும் லெசன் மைக் பிடிச்சல கருத்தெல்லாம் பேசலையா, அவன் கமர்ஷியல் படம் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எடுத்திருக்கான். அந்த என்டர்டெயின்மெண்ட் உங்களை பண்ணுதா, 200 ரூபா கொடுத்ததுக்கு 200 ரூபாய்க்கு பண்ணுதா, 400 ரூபாய்க்கு உங்களை என்டர்டெயின் பண்ணி தான் வெளில விட்றான். அப்போ நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம். KGF 2 பிளாக் பஸ்டர், பிளாக் பஸ்டருக்கு மேலே டான் பஸ்டர் அப்படின்னு வந்து சொல்லலாம். 100க்கு கண்டிப்பாக 95 மார்க்கள் வந்து தருவேன். அதுக்கு எல்லா தகுதியும் உள்ள படம் தான் வந்து இந்த KGF 2. போய் பாருங்கள். உங்களுக்கு வந்து ஸ்லோ டவுன் நெகட்டிவ் அதெல்லாம் எதுவுமே இருக்காதுங்க. கொஞ்சம் அங்கங்கே இந்த VFX அதெல்லாம் ஒன்றுமே தெரியாதுங்க உங்களுக்கெல்லாம். பாட்டு வெள்ளம் வரும்போது செமடா சூப்பர்ரா அப்படின்ட்டு வந்துடுவீங்க.
அதுதான் இந்த படம். மீண்டும் ஒரு விமர்சனம், முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.